விரதம் என்பது செய்யக்கூடாது என்று முடிவெடுத்த ஒரு செயலை எக்காரணம் கொண்டும் செய்யாமல் இருப்பதும், ஒரு நல்ல செயலை எக்காரணம் கொண்டும் நிறுத்தாமல் செய்வதும் விரதம் எனப்படுகின்றது. இந்த விரதமே ஒரு கட்டத்தில் தவமாகிறது. தவத்திற்கும் விரதத்திற்கும் சின்ன வேறுபாடு உண்டு. விரதம் என்பது மனத்தை அடக்கி தீமைகளை செய்யாமலும் நன்மைகளை விடாமலும் கடைபிடிப்பது. தவம் என்பது மனம் ஒன்றி தீமைகளை செய்யாமலும் நன்மைகளை விடாமலும் கடைபிடிப்பது. இன்று உணவு உண்ணக்கூடாது என்று மனத்தை அடக்கி இருப்பது விரதம். இறைவன் மேல் மனத்தை ஒன்றி உணவின் நினைவின்றி இருப்பது தவம். இன்று பேசக்கூடாது என்று மனத்தை அடக்கி இருப்பது விரதம். இறைவன் மேல் மனம் ஒன்றி பேச்சற்று இருப்பது தவம். உயிர்களை கொல்லக்கூடாது என்று மனத்தை அடக்கி இருப்பது விரதம். எவ்வுயிரும் தம்முயிராக எண்ணி உள்ளே மனம் ஒன்றி இருப்பது தவம். மனத்தை அடக்கி பசித்த உயிர்களுக்கு பசியாற்றுவித்தல் விரதம். உயிர்களின் பசியை தனது பசியாக உணர்ந்து மனம் ஒன்றி செய்வது தவம். மனத்தை அடக்கி பிறர் செய்யும் துன்பத்தை பொறுத்து கொள்வது விரதம். பிறரும் தானும் வேறல்ல என்று மனம் ஒன்றி பொறுமை இயல்பாவது தவம். மனத்தை அடக்கி நல்லதில் செலுத்துவது விரதம். மனம் நல்லதிலேயே ஒன்றி இருத்தல் தவம். ஒன்றை விரதமாக செய்தால் இம்மை இன்ப வாழ்வும் மறுமை இன்ப வாழ்வும் சிறக்கும். தவமாக செய்தால் பேரின்ப வாழ்வு கிடைக்கும். உண்ணாவிரதம், பசியாற்றுவித்தல் எனும் விரதம், மௌன விரதம், கொல்லா விரதம் போன்ற எல்லா விரதமும் மனம் ஒன்றுவதால் செய்யப்படும் பொழுது அது தவமாகிறது.